என் தங்க பிள்ளைக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள். ஸோ அவனுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு கார்லாம் கேட்டிருந்தான். அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து சென்னை சில்க்ஸ் கூட்டிட்டு போயிருந்தோம். டாய்ஸ் எல்லாம் இப்போ அங்கே கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து டாய்ஸ் செக்ஷனில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் பார்த்தா தான் அவன் அதுக்கு வந்துட்டு ஒத்துழைப்பான். சரி அதனால ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு அந்த வேலை பார்க்க போயாச்சு. போயிட்டு நல்ல ஒரு ரிமோட் காராக ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ் பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கடையில் வந்துட்டு பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்படியே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காளான் வாங்கிட்டேன். தங்கச்சி அவனு வந்துட்டு பானிபூரி வாங்கிட்டாங்க. இந்த காளான் கலர் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த கடையில் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுட் கலர்லாம் சேர்க்காதனால ஒரு நார்மலான ஃபுட் கலர் சேர்க்காத காளான் எப்படி இருக்குமோ ஸோ அப்படி தான் இருந்தது. என் தங்கச்சி ஒரு கோல்டு காஃபி வாங்கி குடிச்சா. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா காஃபி யாராவது கோல்டாக குடிப்பாங்களா, அது எப்படி அது ஒரு வைபே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான். இதில் வேற எனக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஒரு அடுத்த வாரம் சனிக்கிழமை 29 அன்னைக்கு தான் வந்து ஆதியோட பிறந்த நாள். அப்புறம் என்னங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.